Praise the Lord. இந்த காலை வேளையில உங்களை சந்திக்கிறது மிகுந்த சந்தோஷம். நாம் ஒரு நாளும் இந்த வெள்ளிக்கிழமையில, இந்த மாதத்துல நாம் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில செய்கிற காரியங்களை குறித்து சங்கீதம் 139வது அதிகாரத்திலிருந்து 13ஆம் வசனத்துல இந்த தாயின் கருவில நம்மளை தெரிஞ்சு கொண்டவர், நம்மளை ரொம்ப கேர்ஃபுல்லா, ரொம்ப உன்னிப்பா அவர் கவனித்து நம்மளை உருவாக்குகிற நம் தேவனா இருக்கிறார். ஆலெக்ஸ் அங்கிளுடைய கதையை நம்ம பார்த்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். வண்டர்ஃபுல்லி போன வாரம் அங்கிள் சிறு பிள்ளைகளோடும் வாலிபர்களோடும் சில உண்மையான அவர் வாழ்க்கையில இருந்த சில காரியங்களை சொல்லி, இது அவர் புத்தகத்திலும் அவர் எழுதியிருக்கிறார். அவருடைய கருத்துக்களை அவர் கொண்டு வந்தார். அது ரொம்ப ஆசீர்வாதமா இருந்துச்சு. சிறு பிள்ளைகள் நாம் எப்படி இருக்கணும், மாற்றங்கள் வரும்போதே நம்ம வாழ்க்கையில கண்டிப்பாக மாற்றங்கள் வரும். அப்போ ஹவு டு வி ஃபேஸ் இட், நம்ம எப்படி அதை கையாள போகிறோம். நம்மளுக்கு பல விதமான ப்ரெஷர்ஸ் வரும். நம்ம மாற்றங்கள்ல இவங்களை போல மாறணும், அவங்கள போல மாறணும், இதுக்காக டு ஃபிட் இன் வி வில் வாண்ட் டு அட்ஜஸ்ட். அந்த இடத்துல நம்ம எப்படி இருக்கணும்ட்டு சில அருமையான கருத்துக்களை நம்ம கற்றுக்கொண்டோம். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் அங்கிள் ஃபார் பீயிங் அ பார்ட் ஆஃப் அ ஷோ. டுடே we are going to transition into uncle's youth life. அவர் நேவியில் போய் சேரும் போத அதுலேருந்து சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். வாங்க, let's listen to uncle's story. Good morning once again, everyone. And today again, I'm very happy to connect with you all. I would like to say, Pastor, the biggest battle today is not outside, it is inside. Yeah. The real question is not what is around us, but what is controlling us. Yeah. Okay. So I would like to share something from the Navy. I joined Navy at the age of 17. And I thought I was strong enough. But training removed comfort and built discipline. I realized that discipline is not a choice, but it is a necessary. So I would like to tell all the youth, if your parents, your elders are disciplining you, that means something. Yeah. And if you work on it, it'll really be effective. Yeah. So in the Navy, it was a routine for us that you'll have to be ready at 5:30 in the morning. And to be ready at 5:30 in the morning, you will have to at least get up at 3:45 at the time of training, because you will have to stand in a long queue for the washroom. You have to get yourself ready. Yeah. And you go for your morning exercise or PT. Yes. You go there, you do your PT, you come back, and you will have to do a little bit of working. Not a workout. You'll have to work. You'll have to clean your areas. You'll have to, maybe water the plants in the garden. You'll have to mop your rooms, mop the corridors. So that type of discipline. Then later you go for parade training. Then you go for your drills. Then you also have classes. Then again you come back in the evening. You have self-study. So this was one type of routine which came into us, which was imparted to us. And once we followed that for another 4 to 5 months, it became part of us. So that's what I would like to tell the youth, that you'll have to, the same what, I don't say that you go into a military training, but if somebody is disciplining you, Yeah. that is for some purpose. That routine is so important. இது ஒரு நல்ல விஷயத்தை அங்கிள் இன்னைக்கு கொண்டு வராரு. அவர் 17 வயசு இருக்கும் போதே நேவி அங்கிள் ஜாயின் பண்ணாரு. அந்த நேவி ஜாயின் பண்ண நாட்கள்ல இருந்து ஒரு வார்த்தை அவர் சொன்னார், இட் ரிமூவ்ட் தி ட்ரைனிங், ரிமூவ்ட் கம்ஃபர்ட். இல்லைங்களா? இந்த ருட்டீன்ஸ் பண்ற வேலை அதுதான். ஸ்பெஷலாக நீங்க சிறு பிள்ளைகளோ இல்லை யூத் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா, திஸ் இஸ் a very direct message to all of us today. கம்ஃபர்ட் இஸ் லைக் அ crutch. இந்த சுகபோகம்ன்றது வந்து நம்மளை ரொம்ப ஒரு வீக் ஆக்கி விட்டுடும். அதனால நம்ம என்ன பண்றோம், இப்போ ஃபோனாக இருக்கட்டும், இல்லை அடிக்ஷன்ஸே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இட் இஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு டீல் வித் மை ரியாலிட்டி. அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், டு எஸ்கேப் மை ரியாலிட்டி ஐ சூஸ் சம்திங் தட் இஸ், அது ஒரு ஸ்மோக்கிங்காக இருக்கலாம், லைக் யூ செட் வேப்பிங்காக இருக்கலாம். ஐ லவ் ஹவ் யூ ஸ்டார்டட் திஸ் செக்மெண்ட் பை சேயிங் the biggest battles today are not outside, they are inside. They are inside. So you are facing those things inside, and you want to choose the choice of comfort to ease or to numb reality. And so when you uncle உடைய வாழ்க்கையில பார்க்கும்போது, when you're thrown in something like the military or in the navy, like uncle said in the previous episode, there's discipline in the air. It's a very good thing. Why? Because comfort can be a destiny killer.
நிறைய You're பேர் அதான் ரியலைஸ் பண்ணுறதில்ல. இந்த கம்ஃபர்ட்னால என்ன பண்ணுறாங்க, சில காரியங்கள் மேலே சார்ந்து கொள்கிறாங்க. இந்த சுகபோகத்துக்காக, அந்த ஃபீலிங்காக, இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்குறேன், இன்னும் கொஞ்சம் நேரம் உறங்குறேன், இன்னும் கொஞ்சம் நேரம் கைகளை மடக்கிறேன் இல்லைங்களா? நீதிமொழிகளை நம்ம வாசிக்கிறது போல செய்ய வேண்டிய வேலைகளில் சில காரியங்களை நம்ம என்ன பண்ணிடுறோங்க, இது என்னால் முடியல, என்னால் படிக்க முடியல, இந்த பல சாக்கு போக்குகளை கொடுத்து நேரங்களை வீணடிச்சு நிறைய பிள்ளைங்களை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் கணக்கா ஃபோனில் இருப்பாங்க, அவர் கணக்கா வீடியோ பார்த்து கொண்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் அவங்க படிச்சிருந்தாங்கன்னா ஃபைனல் எக்ஸாம் டைமில் அவங்க தற்கொலை குறித்து யோசிக்க தேவையில்லை. ஏன்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனல் எக்ஸாம் டைமில் அவ்வளோ ப்ரெஷர், படிக்க முடியல, ஐயோ என்னால் இது கம்ப்ளீட் பண்ண முடியல, இதுக்கு செத்துட்டாவே நல்லா இருக்கும்ன்ற மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துடுறாங்க. டிசிப்ளின் பிரிங்ஸ் ஆர்டர் இல்லைங்களா அங்கிள்? இந்த டிசிப்ளின் இருக்கிறதுனால ஒரு சரியான கட்டமைப்பு வருது. அண்ட் யூஆர் டூயிங் திங்ஸ் ஆன் அ டெய்லி பேசிஸ். அப்படி நம்ம அந்த ரூட்டீனில் இருக்கும்போது கைஸ் த சேஃப்டி, அதில் ஒரு பாதுகாப்பு இருக்குது. அதான் அங்கிள் சொல்கிறதுல நான் பார்க்குறேன். லேர்ன் டுடே ஃப்ரம் திஸ் இல்லைங்களா? அப்படி இல்லை, நான் அந்த டிசிப்ளின் இல்லாத இடத்துல கண்டிப்பாக அடிக்ஷன்ஸ் வரும். ஒரு மனுஷன் இப்படி சொல்கிறான், டிசிப்ளின் இஸ் வேஜிங் வார் ஆன் யுவர் வீக்னஸஸ். ஏன் வீக்னஸ் வந்துச்சு? அந்த இடத்துல நம்ம ஒரு ஒழுங்கு, ஒரு கட்டுப்பாட்டு கொண்டு வராததுனால. அங்கிள், கேன் யூ சே சம் மோர் திங்ஸ் அபவுட் திஸ், எஸ்பெஷலி அபவுட் ஹவு திஸ் லீட்ஸ் டு அடிக்ஷன்ஸ் இல்லைங்களா? As you said, looking for a comfort. Yeah. ஏதோ நம்ம ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக போகிறாங்க, அதில் அடிக்ஷன் ஆகிடுறாங்க. Yeah. So today, addiction starts at very early age. Yeah. Like alcohol, smoking. There's something called vaping, which has come up now. The electronic cigarette அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காலேஜஸ்லேயும் கொடுக்குறாங்க, ஸ்கூல்ஸ்லேயும் அங்கங்கே ரெண்டல்ஸ்லாம் கொடுக்குறாங்க. இப்போ heard about it. அப்புறம் drugs, of course. And seeing unwanted things on the mobile, like pornography sometimes. Yeah. In the beginning, this comes out of curiosity, but it slowly becomes habit. See, normally when we talk about military people or Navy people, the alcohol and சொல்லுவாங்க, ஐயோ மிலிட்ரிக்காரங்க ரொம்ப குடிப்பாங்க அப்படின்னு. No, why it happens? So for a particular time, they are in the military and they have some routine happening there. பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் மிலிட்ரி விட்டுட்டு வெளியே வராங்க பாருங்க. ஆமாம், அங்கே வந்து எவ்ரி திங் இஸ் மெஷர்ட். இட்ஸ் நாட் லைக் எவ்ரி மிலிட்ரி கை ஹூஸ் இன் யூனிஃபார்ம் இஸ் அடிக்டட் பர்சன். கிடையவே கிடையாது. ஆனால் ஒரு வாட்டி வெளியே வந்துடுறான் பாருங்க, ஏதோ ஒரு ரீசனுக்காக வெளியே வந்துடுறான். வெளியே வந்து ஹி இஸ் நாட் ஏபிள் டு கோப் வித் த அவுட்சைட் என்வாயர்மெண்ட். ஹி வாஸ் சென்ட்ரலைஸ், ஹி வாஸ் எக்ஸென்ட்ரிக் வித்இன் த மிலிட்ரி. அப்போ இன் மை கேஸ் காட் டுக் கேர் ஆஃப் மீ. Yes. I was part of a church. I had mentors. I had a church very close to my naval base. Yes. So that in the வருகிற எபிசோட்ல அதை பற்றி பேசுவேன். Yes. How I managed myself. So அந்த மாதிரி எல்லாருக்கும் கிடைக்காது. ஸோ அது ஒரு காரணம் தான். அந்த கம்ஃபர்ட்டை தேடி போகிறது. இந்த சேம் வே நம்ம ஆண்டவரோட வழியில் போகும்போது கூட எங்கேயாவது நம்ம வழி தப்பி போய் பின்மாறி வந்துட்டோம்னா நம்மளுக்கு ஒரு டிசிப்ளின் இல்லாத போயிடும். பட் தேர் ஆர் சான்சஸ் தேர் ஆல்சோ. இதை விட்டுட்டு வேற எங்கேயாவது போனால் ஒருத்தர் சொல்லுவான், வாடா மச்சான், ஹேவ் ஒன், ஒரு பஃப் அடிச்சு பாரு அப்படின்னு சொல்லுவான். நல்லா இருக்கும்டா அப்படின்னு சொல்லுவான். ஸோ இட்ஸ் பெட்டர் டு சே நோ அட் த பிகினிங் இட் செல்ஃப். எங்கேயோ ஒரு இழுத்து பார்க்குறேன், அடுத்தா யூ கெட் ஹுக் டு இட். எக்ஸாக்ட்லி, கியூரியாசிட்டி. ஓ நல்லா இருக்கே, இது நல்லா இருக்கே அப்படின்ட்டு. இந்த சேம் வே ஆல்கஹால், ஃபஸ்ட்டு பியர் மட்டும் குடிச்சு பாடுறா, இது வைன் தானே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் ஸ்டார்ட் பண்ணால் அதில் ஹூக் ஆயிடுவாங்க. அதில் ஹூக் ஆகிட்டு, ஸோ இட்ஸ் பெட்டர் டு சே நோ இன் த பிகினிங் இட் செல்ஃப். So that's some experiences you've had in the army as well. You are right. Yes. Could you share a little bit about that, uncle? The same way, நார்மலாக என்ன ஆகும்னா, நாங்கள் கப்பல்லலாம் இருக்கும்போது, ஷிப்லலாம் இருக்கும்போது, ஸோ நேவியில் வந்து there is a routine of giving cigarette. ஒரு பேக்கெட்டை எவ்ரி டே கொடுப்பாங்க, ஒரு ராஷன்ட். ஓகே. ஸோ சம் பீப்புள் சூஸ் டு டேக் இட், சம் பீப்புள் சூஸ் டு கலெக்ட் இட் அண்ட் லீவ் போகும்போது ஊருக்கு எடுத்துகிட்டு போய் அவங்க அப்பாக்கோ மாமாக்கோ யாருக்கோ கொடுப்பாங்க சேர்த்து வச்சுட்டு. அண்ட் இட் யூஸ் டு பி ஆல் இம்போர்ட்டட் ஸ்டஃப்ஸ். நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, யாராவது ஸ்மோக் பண்ணிட்டு இருந்தா கேங்காக கூப்பிடும்போது அந்த ஸ்மெல்லே ஒருத்தருக்கு பிடிக்காது. அது ஸ்டார்டிங்கே அவாய்ட் பண்ணிட்டோம். In the same way, if we avoid in the beginning itself, அதுலேருந்து நம்ம மீண்டும் வெளியே வரலாம். See, that's so key இல்லைங்களா? See, in the midst of availability, that's what I'm hearing you say, uncle. ஏன்னா it is given freely, இப்போ டெய்லி ஒரு பேக் கொடுக்குறாங்கன்னு சொன்னால்
why not? இந்த நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, they will indulge. Correct. What is your choice in the midst of availability? Are you going to indulge, or are you going to be like Joseph saying, no, I'm going to choose to do what is right? You're right. That is discipline. உங்க 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 சிந்தனையில அதுதான் ஒழுக்கம் இல்லைங்களா? கர்த்தருக்கு பிரியமானதை நீங்க இப்படி டிசிப்ளின்டா இருக்கும்போது you're waging war இல்லைங்களா? அங்கிள் சொன்ன மாதிரி from the first time temptation வரும்போது கூட யோசேப் என்ன பண்ணலங்க, யோசிச்சு பார்க்கல. He didn't give it a second thought. He didn't say, what if? No. முதல் டைம்ல இருந்தே அந்த ஒழுக்கம், அந்த டிசிப்ளின் பாருங்க எந்த லெவலுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, he said no and he ran from it. And that's a good thing, guys, especially if you're a student going to college இல்ல ஸ்கூல்ல some transitions are happening around you. சில பேர் உங்களை சுத்தி இருக்கிறவங்க இந்த லாங்குவேஜ்ல வராங்க, இந்த காரியங்களை உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண பார்க்கறாங்கன்னு சொன்னா, please learn from uncle's life. Even though every day a cigarette packet was given, he chose to say no from the first day. Amen. And so he didn't become weak. And so that he didn't, அதனால என்ன ஆகலைங்க, அவர் அந்த ஒரு வீக்னஸ்க்குள்ளாக உழல. So anything you cannot walk away from has already taken control over you. If you cannot walk away, it will already take control over you. Next, I would like to touch upon the mobile phone usages. Yeah. பேரண்ட்ஸ் கூட நான் இப்போ சொல்கிறேன், நார்மலி என்ன பண்ணுவாங்கன்னா, சின்ன பசங்க ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்கன்ட்டு இந்த கேம் விளையாடுன்னு கொடுத்துருவாங்க. Yeah. அதுக்கப்புறம் அந்த குழந்தை அடம் பிடிக்கிறத பார்க்கணும், மொபைல் கொடுக்கலன்னா கத்தும். Yeah. சின்ன சின்ன வயசு பேசக்கூட வராது, ஆனால் மொபைல் எல்லாம் தெரியும், டக்குன்னு மாற்றுறது, Yeah. ஃபோட்டோ எடுக்கிறது, செல்ஃபி பார்க்க, ரீல்ஸ் பார்க்கறது. ஸோ இது வந்து ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து we should stop this. Yes. அப்புறம் eventually when they grow up, ஒரு பர்டிகுலர் 5th 6th போயிட்டா மொபைல் இல்லாமல் முடியாது. Yes. அப்புறம் ஒரு யூத் ஆனதுக்கப்புறம் மொபைல் பிகம்ஸ் அ நெசசிட்டி அண்ட் they get addicted to it. Yes. ஸோ இந்த மொபைலும் நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே நம்ம அதை கட்டுப்படுத்துறது தான். இட் பிகம்ஸ் அன் அடிக்ஷன். ஐ ஹவ் சீன், ஈவன் மை சில்ட்ரன் ஐ ஹவ் சீன், ஐ டோன்ட் டினை. ஸோ தே ஆர் ஸோ ஹுக்ட் டு மொபைல். ஸோ அது மொபைல் இல்லாமல் முடியாது. ஸோ as parents, அந்த சின்ன வயசுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த அடிக்டிவ் பேட்டர்ன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கிறோம். கரெக்ட். ஸோ இப்போ ஒரு சைல்டு வந்து அந்த மொபைல் நம்ம கொடுக்காம இருக்கும் போதே அவங்க கத்தி கூச்சல் போட்டு if they're throwing up a tantrum, then immediately we understand the child is starting to develop an indisciplined weakness. அதை அங்கேயே நம்ம துண்டிக்கும் போதே அந்த பிள்ளைக்கு நம்ம ஒரு நல்ல காரியத்தை செய்கிறோம். பிள்ளை வளர்க்கிற விதத்தில் we have to train up a child in the way they should go. So this is a good point இல்லைங்களா? இந்த அடிக்ஷன்ஸ் பற்றி நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம், டிசிப்ளின் குறித்து பேசிக்கொண்டிருக்கிறோம். ஒரு நல்ல பேலன்ஸை நம்ம கொண்டு வர வேண்டும் இல்லைங்களா? பெற்றோராக இருக்கிற நாமும் இந்த பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் பேட்டர்ன் நம்ம பார்த்தோன்னா, cut it off immediately. Train them in the way they should go. Yes. This also comes out of the peer pressure which I spoke in the previous episode. ஏய் மச்சான், இதை பார்த்தியா, அதை பார்த்தியா, இந்த ப்ரோக்ராம் பார்த்தியா, அந்த ப்ரோக்ராம் பார்த்தியா. ஸோ திஸ் ஆல்சோ ஒன் டைப் ஆஃப் பியர் ப்ரெஷர். அப்புறம் இப்போ நார்மலாக இன் த ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இட் ஹஸ் பிகம் அ நெசசிட்டி. ஸோ இட்ஸ் பெட்டர் வி புட் அப் சம் controls into there are some apps coming in the phones. அந்த ஆப்பில் வந்து நம்ம கண்ட்ரோல்ஸ் போட்டு வைக்கலாம். இப்போ நம்ம ஏதாவது நார்மலாக பார்த்துருக்கோம், டக்குன்னு ஒன்று ஃப்ளாஷ் ஆகும், சம்திங் டர்ட்டி கம்ஸ் அப். Or some kind of gambling apps come up. இது வந்து சத்ருவானம் அப்படி போட்டு வச்சிருக்கான். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஜெபிக்கணும் பிள்ளைங்களுக்கு. we should teach them discipline. And we should put some controls in the phone. That's what I would say. That's a good security system to have, இல்லைங்களா uncle? And I would also encourage you as you're watching this segment, இந்த மாதிரி நம்ம ஜாக்கிரதையா, பெற்றோர்களாக இருக்கிற நாம் ஜாக்கிரதையா இருக்கும் போதே பிள்ளைகளை as soon as we identify those patterns and change it, இல்லைங்களா, பிள்ளைங்களும் என்ன பண்ண மாட்டாங்க, அதுக்குள்ளே போய் அவங்க நோக்கத்தை எழுதிட மாட்டாங்க. இதில் டைம் வேஸ்ட் பண்ணுறவங்க they will stop investing in their purpose. Correct. That's the biggest fall. When you don't invest in your purpose, you miss out in life. Yes. Discipline is such a key, guys. Yeah. I would also like to close with a message to middle-aged professionals and people. To those balancing career, family, and responsibilities, I want to say this. You do not have to compromise your values to succeed. Values. You should have some values in your life. To succeed, you should not compromise on your values. Yeah? Stay grounded and disciplined in yourself.
Pressure may increase, but your principles must remain strong. Amen. So today's episode was completely on discipline. On discipline. So Yes. this I end with a discipline to the middle-aged professionals As well, also. yes, as well, yes, amen. So as we're going to pray, I would like to encourage you. இல்லைங்களா, இன்னைக்கு நம்ம பார்த்திருந்த இந்த ஒழுக்கம் என்ற ஒரு வார்த்தை, இல்லைங்களா, டிசிப்ளின் என்ற வார்த்தையை குறித்து நம்ம பார்த்துருக்கிறோம். ஒரு முக்கியமான ஒரு செய்தியை கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்துன்னு இருக்கிறாரு. நம்ம வாழ்க்கையில எல்லா கட்டத்திலையும் கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறாருங்க? ஒழுக்கத்தை எதிர்பார்க்கிறார். இந்த ஒழுக்கத்தை ஆண்டவர் அப்படிதான் ஒரு டிசிப்ளினா கட்டமைப்பு கொடுத்து தான் கர்த்தர் என்ன பண்ணாரு? எல்லாத்தையும் உண்டாக்கி வச்சிருக்கிறாருங்க. நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம தொடங்கும் போது எங்க தொடங்கணுங்க? 139 சங்கீதம், எனக்காக ஒரு நோக்கத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஒரு நோக்கத்துக்காக என்ன இந்த உலகத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். என் வாழ்க்கையில ஒழுக்கம் இல்லாம போயிடுச்சுன்னா, டிசிப்ளின் இல்லாம போயிடுச்சுன்னா என் நோக்கத்தை நான் அடைய முடியாது. அதனாலதான் ஆர்மியில கூட என்ன பண்றாங்க, அங்கிள் சொன்னது போல முதல் அந்த டிசிப்ளின்குள்ள கொண்டு வராங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கு. அவங்க 15 வருஷமோ 20 வருஷமோ 30 வருஷமோ அந்த சர்வீஸ்ல இருக்கும் போது அந்த நோக்கத்தை அவங்க நிறைவேற்றணும்னா the mindset of discipline has to come in. இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கு? Are you too casual? Are we struggling with routines? ஒரு நாள் ஒரு மாதிரி, இன்னொரு நாள் ஒரு மாதிரி, கன்சிஸ்டன்சி இல்லாம, விடாப்புடி முயற்சி இல்லாம, இப்படியெல்லாம் நம்ம இருக்கிறோமா? அப்படி இருந்தோம்னா நம்மளுடைய நோக்கத்தை நம்ம அச்சீவ் பண்ண முடியாது. நமக்கு கர்த்தர் வச்சிருக்கிற அந்த ட்ரீம் we will not be able to achieve that. So it's an important message. நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. பிதாவே, இன்னைக்கு உங்க பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எங்க இருதயத்தை சோதித்து பார்க்க ஒரு நல்ல சாட்சியின் மூலியமாக சில காரியங்களை நாங்கள் இன்னைக்கு கேட்டோம். ஆண்டவரே, ஆர்மியில் இருக்கிற டிசிப்ளின் அதே போல தான் ஆண்டவரே எங்களுக்கும் வசனத்தில் நாங்கள் பார்க்குறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் திமோத்திக்கு எழுதும் போது நாங்கள் எப்படி டிசிப்ளின்டாக இருக்கணும், எங்கள் யோசனையில், எங்கள் சிந்தனைகளில், எங்கள் வாழ்க்கையில், எங்கள் தீர்மானங்களில் ஆண்டவரே எல்லா விஷயங்களையும் எந்த விதமான பலவீனங்களுக்கு நாங்கள் இடம் கொடுக்காம, எந்த விதமான பலவீனங்கள் மேலே நாங்கள் சார்ந்து கொள்ளாமல், டு எஸ்கேப் ரியாலிட்டி we do not want to lean on to crutches, Lord, but we look to you. உண்மை நாங்கள் பார்க்க ஆண்டவரே எங்களுக்கு நீர் வைத்திருக்கிற நியமித்திருக்கிற ஓட்டத்தை தொடர்ச்சியாக வெற்றியோடு ஓட எங்களுக்கு உங்களுடைய கிருபை பெருகட்டும். இந்த காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். இதெல்லாம் எங்களுடைய டெஸ்டினி. As we are disciplined, we will reach our destiny. Thank you, Lord. Bless your children today. In Jesus' name we pray. Amen. Amen. God bless you.